ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளுக்கு அப்புறம் பேசுறதுக்கான என்னன்னா, அந்த சம்பவத்தை வச்சு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. வானதி சீனிவாசனா இருக்கலாம், குஷ்பா இருக்கலாம், இன்னும் நிறைய பெண்கள் சோசியல் மீடியால ஒரு ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், யூடியூப்ல இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த விமர்சனத்திற்கு கீழே கமெண்ட் பண்ற சில பேர் இருக்காங்கல்ல, அது ஆணோ பெண்ணோ என்ன பண்ணுவா கேட்டிருந்தாங்க, 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? நீங்க 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போவீங்களா? அந்த பொண்ணு ஒழுங்கா இருந்து அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல. இந்த கேள்வி கேட்கறவங்களுக்குலாம் முதல்ல கேட்கறது, இதே உங்க அக்கா தங்கச்சியா இருந்தா அந்த கேள்வி கேட்பீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, கோயம்புத்தூர்ல நடந்த இந்த சம்பவம் அன்னைக்கு நடந்த சம்பவம், இன்னைக்கு நடந்த சம்பவம். அன்னைக்கு நடந்த சம்பவம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆண் நண்பருடன் பேசிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஆனா அதே சம்பவம் நேத்து இரவு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நேத்து இரவுல ஒரு கார்ல அந்த பொண்ணு கல்லூரிக்கு போயிட்டு வந்துச்சா, இல்ல வெளியில போயிட்டு வந்துச்சா, இல்ல ஒர்க்குக்கு போயிட்டு வந்துச்சான்னு தெரியல, ஒரு ஒயிட் கலர் கார்ல அந்த ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் ஒரு சிசிடிவில பதிவாச்சு. அங்கிருந்து அக்கம் பக்கத்தெல்லாம் பார்த்து துடிச்சு போனாங்க. உடனே காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கார் வேகமா போச்சு, அதை பிடிக்கிறதுக்கு துரிதமா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்குது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இப்ப நடந்த சம்பவமும் அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சம்பவம் இங்கன்னு இல்ல, இந்த மாவட்டத்துல இல்ல, இந்த மாநிலத்துல இல்ல, எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு தப்புனா அதோட ரெண்டு பக்கத்தையும் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது போன்ற தவறுகள் இனிமே யாருக்கும் எப்பவும் எப்படி நடந்துடக்கூடாது, அதுக்காக தான். வேற ஒண்ணுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ரெண்டு தரப்புல உள்ளவங்கள ரொம்ப தரக்குறைவா இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை வச்சு விமர்சனம் பண்றாங்க. ஒண்ணு காவல்துறை, ரெண்டாவது இது சம்பந்தமா பேசக்கூடிய பெண்கள் சோசியல் மீடியால ரொம்ப கீழே கமெண்ட்ஸா பண்றாங்க. முதல்ல பெண்கள் பத்தி பேசலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வானதி சீனிவாசனா இருக்கலாம், குஷ்புவா இருக்கலாம், இல்ல இந்த சம்பவம் தொடர்பான பேசக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே என்ன பண்றாங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை, வானதி சீனிவாசன் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போவாங்களா, குஷ்பு போவாங்களா, இப்படிலாம் கேட்கறீங்க இல்ல. உங்க வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி அத்தனை மணிக்கு போனா அது ஓகே நீங்க சொல்லுவீங்களா? ரெண்டாவது காவல்துறை. காவல்துறையை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சம்பவ இடத்துல காவல்துறை ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்திருந்தா இப்படி மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காருன்னு சொன்னாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சியே வேண்டாமா? காவல்துறைய எந்தெந்த விஷயத்துக்கு எப்பப்போ நம்ம மேற்கோள் காட்டணும், இல்ல விமர்சனம் பண்றதுக்கான ஒரு இடமே இல்லையா? இதே ஒரு அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கக்கூடாது ஒரு பெரிய கொடுமை. அதை பத்தி நம்ம எந்த 1% கூட நியாயப்படுத்தி பேசவே முடியாது. ஆனா அந்த பெண் அந்த இடத்துக்கு போன டைம் இருக்குல்ல, இதே ஒரு 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 அந்த ரோட்ல நடந்த சம்பவம் உண்மையிலே அங்க இருந்த சம்பவம் அடுத்த நொடி அங்க இருக்கிற மக்களுக்கும் அடுத்த செகண்ட்ஸ் காவல்துறைக்கும் தெரிய வந்துச்சு. என்ன காரணம்னா, அது பொதுமக்கள் பிளங்கக்கூடிய இடம், டக்குன்னு ஒரு சத்தமோ ஒரு சம்பவமோ நடந்த உடனே ஓடி போய் அதுக்கான சொல்யூஷன் கிடைஞ்சது. ஆனா இந்த பெண்ணுக்கு நைட்டு 10:45 ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல நடக்கும்போது, அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடக்கும்போது. ஆனா அந்த இடத்துல காவல்துறை, இதே ஒரு காஃபி ஷாப், இல்ல ஒரு ஹோட்டல், இல்ல ஒரு பொது இடம், இல்ல ஒரு காலேஜ்ல, இல்ல ஒரு பெண் ஆணும் தனியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு காமன் பிளேஸ்லனா இந்த மாதிரி சம்பவம் நடந்தா நீங்க போறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னு. ஆனா அந்த இடத்துல இத்தனைக்கும் அந்த இடத்துக்கு ரவுண்ட்ஸ், அதோட அந்த சர்க்கிள் பகுதியில ரவுண்ட்ஸ் போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் முதற்கொண்டு காவல் ஆணையர் வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலையும் ஏற்படுற காதல், ஒரு நட்பு, ஒரு பழக்கம் இஸ் காமன். அது அவங்களோட உரிமை. அவங்க யாருனாலும் யாரு மேலைனாலும் விருப்பம் கொள்ளலாம், பழகலாம். ஆனா அது பேசக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். நான் இப்பவும் சொல்றேன், அந்த பெண் நடந்தது ரொம்ப கொடுமை, ரொம்ப ரொம்ப கொடுமை. அதை 1% கூட நியாயப்படுத்த முடியாது. அது யாருக்கும் எப்பவும் நடக்கக்கூடாது. ஆனா அந்த சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல, அந்த ஒரு காட்டு பகுதியில அவங்க மீட் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப தப்பு. ஏன்னா என் அக்கா தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டா நான் பண்ணக்கூடிய அட்வைஸை தான் நான் அந்த வீடியோவை சொல்ல போறேன். உண்மையிலே அந்த பெண் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போனது, அங்க போய் பேசுனது. நான் ரெண்டாவது, இந்த மாதிரி சம்பவம் நடக்குங்கிறதோட ரெண்டாவது, ஒரு ஒரு சேஃப்டி பர்பஸ் இல்லாம நம்ம அந்த இடத்துல போய் எப்படி நிக்க முடியும்? இப்போ ஒரு 3 பேர் வந்தாங்க, ஓகே. இதே அந்த பையனுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் வந்து வெட்டி கொண்டிருந்தாங்கன்னா அந்த பெண்ணால் என்ன பண்ணிருக்க முடியும்? இதே ஒரு ரோட்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ ஒரு காஃபி ஷாப்லயோ நடந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அட்லீஸ்ட் தடுக்க முடியாட்டாலும் ஒரு காவல்துறைக்கு இமீடியட்டா நம்மளால இன்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும். கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர், இது எனி டைம் இந்த மாதிரியான பிளேசஸ்ல எப்பவும் ஆட்களோட நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பொது இடங்கள்ல. ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல, அது மட்டும் இல்லாம அந்த பையன் அந்த பெண் அடிக்கடி அந்த இடங்களுக்கு வந்து போயிருந்திருக்கலாம். மேபி என்னோட கணிப்பா இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு அத்தனை மணிக்கு அவங்க வருவாங்கிறத கரெக்டா கணிச்சனாலதான் அந்த பசங்க அந்த மாதிரியான தப்பான பிஹேவியர் பண்ணியிருக்காங்க. மூணாவது,
காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலான்னு அந்த பையன் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் காவல்துறையிட்ட போய் சொன்ன உடனே காவல்துறை ஆக்ஷன் எடுத்தனாலதான் அந்த பெண்ணை உடனே ரெக்யூர் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்துல காவல்துறை உடனே போய் டேக்ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ காவல்துறை இந்த இடத்துல எப்படி நம்ம விமர்சனத்துக்குள்ளாக்க முடியும்னு எனக்கு தெரியல. நான் ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை அவங்க பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே வந்து நம்மளை வந்து வேலைக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ இல்லை வேற ஒரு விஷயத்துக்கோ நம்மளை நம்பி இன்னொரு இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த நம்பி அனுப்புனவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஏற்படுறது என்ன பழக்கம், அது என்ன வார்த்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேசுறது நடந்த சம்பவத்துக்குள்ள இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் மையமா வச்சு பேசுறேன். ரெண்டாவது வானதி சீனிவாசன், குஷ்பு, இது போன்ற இன்னும் தமிழிசை இன்னும் பிரபலமானவங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு உங்களால கமெண்ட் பண்ண முடியும்னா அமைதியா இருக்கணும். அவங்க குரல் கொடுக்காம வேற யாருங்க குரல் கொடுப்பா? தமிழிசை மேல வைக்க முடியாத விமர்சனங்கள் இது வரைக்கும் அவ்வளவு விமர்சனம் தாண்டி இன்னைக்கு ஒரு பெண்ணா அத்தனை பிரஸ் பீப்புள் அட்டன் பண்ணி உங்களோட கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சா நான் கிளம்பட்டுமான்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷி தமிழிசை. வானதி அப்படித்தான், அந்த ஊருக்காரங்க அவங்க போய் நிற்பாங்க அந்த ஸ்பாட்ல. ஆனா அவங்கள போய் 11 மணிக்கு நீங்க போவீங்களான்னு கேட்குறீங்களே, நான் கேட்ட மாதிரி உங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கேட்பீங்களா? ஸோ ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு ஒரு பெண்ணோட வழியா தான் அவங்களோட குரல் இருக்கும். அதனாலதான் அவங்க கேட்டது சரின்னு நான் சொல்றேன். ஆனா காவல்துறை மேல வச்ச விமர்சனம் அது சரியில்லைங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அப்படி ஒரு இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது யாரும் எடுத்துக்க முடியாது. அதான் சொல்ல ஒரு பொது இடத்துல நடந்தா இன்னைக்கு நீங்க கேட்கணும் நான் கேட்டிருப்பேன் ஒரு வீடியோல. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை வந்து கோயம்புத்தூர்ல அடுத்தடுத்து நடந்த சம்பவம், அந்த சிசிடிவில ஒரு பெண்ணோட அடல் சவுத்து கேட்டு ஒரு கார் தூக்கிட்டு போனாச்சுன்னு சொல்லி நான் வீடியோ பார்க்கும்போது பார்த்தேன். ஒரு கோயம்புத்தூர்மான ஒரு பீக் ஒரு பிளேஸ், காலேஜஸ், பிஸ்னஸ் வைசஸ், ஒர்க்கர்ஸ் நம்ம அதிகமாக புழக்கம் கூடிய வரும். சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி பிளேசஸ் தான். ஸோ அப்படி ஒரு பிளேசஸ்ல இன்னும் கொஞ்சம் சிசிடிவி செக்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டா நீங்க வீடியோ போடுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீ சொல்ற மாதிரி இனிமேல் இந்த பொண்ணுக்கு எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வானதி சீனிவாசன், குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல பெண்கள் சார்ந்து குரல் கொடுக்குற பெண்களுக்கு சரியான முறையில் நீங்க கமெண்ட் கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, தவறான கமெண்ட்டை கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணக்கூடியது என்னன்னா, நம்ம இவ்வளவு குரல் கொடுத்தோம், அவங்க வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் இல்லை கணவர்ஸ் இல்லை குழந்தைங்க எல்லாம் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால விமர்சனங்கள் இருக்கணும், அது நியாயமா தர்மமா நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா இருக்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் சம்பவம் இனிமேல் எங்கும் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் சேஃப்டியா நம்ம மீட் பண்ணக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், ஒரு பேசக்கூடிய இடம், ஒரு காமன் பிளேஸா இருந்தால் நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். உங்களோட எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.